நிஷ்கலங்க புருஷன், பாவம் இல்லாத பரிசுத்த மனிதனாக அவர் வர வேண்டும். குமாரி கர்ப்ப சம்பவ, ஒரு கன்னிகையின் கருவிலே அவர் பிறக்க வேண்டும். அவர் வாய் மூடி மௌனியாய் இருக்க வேண்டும். அவர் உடம்பில் இருந்து ரத்தம் வடிய வேண்டும். யதோ வைஷ புருஷ, யதோ வைஷ வனஸ்பதி ததோ வைஷ புருஷ என்று சொல்வார். வனஸ்பதி மரம் வெட்டப்பட்ட போது அதனுடைய மரத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் எப்படி பெருகிற்றோ அப்படியே பிரஜாபதி வெட்டப்படும் போது அவர் உடலில் இருந்து ரத்தம் வடியும் என்ற குறிப்பு காணப்படுகிறது. பலுசு என்ற முள் கொடி அவர் தலையில் சுற்றி வைக்கப்பட்டிருப்பதனால் பலிக்குரியவர் என்று அவர் வேறுபடுத்தப்படுதலை அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் மரித்த தெய்வமாய் இல்லாமல் மீண்டும் உயிரோடு எழும்புகிறதையும் அந்த ரிக்வேத பகுதி சொல்லுகிறது. அவர் தன்னையே உலகத்திற்கு பலியாக தந்து ஜனங்கள்